நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தம்பி சீமான் உள்ளிட்ட மகளிர் பாசறையின் பல்வேறு பொறுப்புகளில் அறையில் இருந்த மகளிரை அரங்கத்தில் அமரச் செய்த என் தம்பி சீமானுக்கு முதற்கண் நன்றி வணக்கம். வரலாற்றிலே தமிழ் தேசியம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு ஜோல்னா பையுடன் இருந்தது, பேருந்தில் பயணப்படுவதாக இருந்தது. அந்த ஜோல்னா பையிலே இருந்த தமிழ் தேசியத்தை ஜீன் போட்டு டி ஷர்ட் போட்டு கலக்கின ஒரே தலைவர் திரையில் ஹீரோக்களை பார்த்துவிட்டு அவர்கள் எல்லாம் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தரையிலே இருக்கிற ஹீரோவை பார்க்காமல். உங்கள் பேச்சல்லவா செங்கோடியை உசிப்பி விட்டது. என்ன ஒரு துணிச்சல்! விடுதலைக்காக தன் உடலிலே தீயினை வைத்துக் கொண்டு இருந்தாலே அந்த துணிச்சல், அப்படிப்பட்ட துணிச்சலை நாங்கள் உங்களிடம் கேட்கவில்லை. நம் தம்பி சீமான் இப்ப சொன்னாங்களே, மகளிர் எல்லா வேற்றுமையிலும் கடந்துடுங்க, பதவினா துச்சம், எதை கொடுத்தாலும் செய்வோம், அத சொல்லுங்க. குடும்பத்தில் நம்ம அதான் செஞ்சிட்டு இருக்கோம், குடும்பத்தில் நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். குடிகாரனா இருந்தாலும் சரி, கூத்தாடியா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தை வாழ வைப்பேன்னு சொல்ற ஒரே இனம் நம் தாய் இனம், மகளிர் இனம். வரலாற்றுல பாரதி சொன்னா, மாட்டை அடித்து தொழுவில் வைத்து மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்த வீட்டில் எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. பாரதி சொன்னான், டே தாலி கட்டி என்ன தொழில வைக்காதன்னு சொல்லிட்டு. பிறகு பாரதிதாசன் வருகிறார், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றோ, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றோ, மண்ணுக்கும் கீழாய் மதித்தீரோ பெண்ணிடத்தை, மண்ணுக்கும் கீழாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண் அடிமை தீர்தல் முயற்கும். இதுதான் அண்ணன் செய்யறது, தம்பி சீமான் செய்யறது இதுதான். பெண்ணடிமை நீ வச்சுட்டு இந்த மண்ணெல்லாம் விடுதலை ஆக்கணும்னு நினைச்சா அது கனவுல கூட முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் எழுச்சி பெற்றால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். அந்த குடும்பம் நன்றாக இருந்தாதான் நாடு நன்றாக இருக்கும். அந்த நாட்டை ஆளுகின்ற அரசு நல்லா இருந்தாதான், அந்த அரசிலே பெண்கள் பங்கேற்றால்தான் அந்த அரசு சிறந்த அரசாக இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி உலகத்திலேயே, இந்தியாவில் சொல்ல முடியாது, உலகத்திலேயே இந்த துணிச்சல் என் தம்பி சீமானுக்கு தான் வந்தது. எப்படி வந்தது எனக்கு தெரியல. உண்மையாவே எங்களை மதித்தீர்களே, எங்கள் இனத்தை மதித்தீர்களே, அவ யாருன்னு தெரியல, சின்ன பொண்ணை வந்து இந்த ஒளிவாங்கிலே பேச வைத்தீர்களே, இதெல்லாம் நீங்க நினைக்கிற போல சாதாரண செய்தி அல்ல. ஒவ்வொரு பெண்ணும் தமிழ் தேசியத்தை பேச வச்சாருன்னா அது சாதாரண செய்யதில்லை. பாரதி சொல்லி, பாரதிதாசன் சொல்லி, பிறகு வருகிற பெரியாரை எப்படி பார்க்கிறோம்? சகோதரி சொன்னாமலே, பெண் என்ன அடிமையானால் புத்தகத்தை எழுதிட்டு 27 வயசு பெண்ணை கல்யாணம் பண்ண செய்திதான் நமக்கு முன்னாடி வருது. ஈவேரான்னு சொன்னாலே அந்த ஈவேரா பிம்பத்தை உடைப்பதற்கான ஒரு தைரியம். ஏன்னா தகர்த்தல் சொல்லுவாங்க, அப்படியே முற்றிலுமாக தகர்த்தல் சொல்றாங்க. நீங்கள் முற்றிலுமாக தகர்க்கிறீர்கள் அனைவற்றையும் விட்டு விட்டு. இங்க பேசிய மகளிர்லாம் சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா நம்ம எல்லாம் பணியாற்றிட்டு இருக்கோம். ரொம்ப மாநில பொறுப்புல இருக்கிற எல்லா மகளிரையும் நான் வந்து கைகூப்பி வணங்குகிறேன். நான் கல்லூரி பேராசிரியர் 33 ஆண்டுகள் பேராசிரியர் பணிபுரிஞ்சிச்சு. 2010 ஒரே கூட்டம் தான், பல்லாவரத்தில் ஒரே கூட்டம் தான் சீமான் பேச்சு கேட்டது. அது அந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அவரோட தான் இருக்கிறேன். 2010 அதை போலத்தான் நீங்க திரண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும். நாம ஜெயிக்கிறோம், அத மாற்றமே இல்லை. ஆனால் நடை போடுறோம். ஏதாவது உங்களுக்கு ஊக்க சக்தி வரலன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் தம்பியை திரும்பி பாருங்க, கொஞ்சம் தம்பியை திரும்பி பாருங்க. ஒண்ணுமே வேணாம், வீட்டுல கஷ்டமா, குழந்தை பிரச்சனையா, நோயா, எவ்வளோ வருது இல்ல,
அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு காணொலியை திருப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்க பாரதி நிற்பார், பாரதாசன் நிற்பார், பெண்ணுரிமை நிற்கும், நாமும் நின்றுடுவோம். எனவே களம் நமக்கு சிறந்த களம். அந்த களத்தை நோக்கி ஒருவர் 10 பேரை இணைத்து விட்டாலே, ஓட்டு போட வைத்து விட்டாலே போதும் என்பதுதான் நம்முடைய கோட்பாடு. எனவே இந்த நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இன்னொரு செய்தி நான் சொல்ல வேண்டும். பாரதிதாசனுக்கு பிறகு வரலாற்றில் இலங்கையில கூட பெண்களை மேதகுவே பிரபாகரன் துவக்குதான் துவங்க வைத்தார். நம்மளை துவக்க சொல்லல, வாய் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டே துவக்காக பயன்படுத்துங்கள். எந்த புறக்கணிப்பையும் நீங்க பின்னுக்கு தள்ளிவிட்டு உங்களுடைய துவக்கு என்பது வாய்மொழியாக மிளரட்டும். நல்லதொரு சமுதாயத்தை, நல்ல ஒரு அரசியலை படைக்கிற பெரிய கனவு, அதை பெரிய மேல எவ்வளவுனா புள்ளி வச்சுக்கலாம். அந்த பெரிய கனவோடு என் தம்பி சீமான் படையெடுத்து செல்கிறார். அதில் முதல் அணி மகளிர் அணி என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்ற உறுதியை இந்த நல்ல நாளிலே மேற்கொள்ள வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.